So organic compound problem 8.6, expand each of the following bond line formulas to show all the atoms including carbon and hydrogen. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இருக்க ஒவ்வொரு பாண்டையும் இன்க்ளூட் பண்ணி நம்ம எல்லாமே கிளியராக லைக் பாண்ட் லைனில் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாண்ட் லைனில் கொடுத்துட்டு எக்ஸ்பேண்டடாக நம்ம எழுதணும். ஸோ எக்ஸ்பேண்டட் இது வந்து கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ ஃபஸ்ட் காம்பவுண்ட் ஏ காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட், ஒரு சைக்கிள் எக்ஸ்சேனோட ப்ளஸ் ஒரு செயின் வர போகுது. ஸோ ஃபஸ்ட்டு சைக்கிள் எக்ஸ்சேனோட ஒவ்வொரு இதுலேயும் ஒரு கார்பன் இருக்கும், எல்லாமே சிங்கிள் பாண்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதை நம்ம வரைஞ்சிக்குவோம். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் மிச்சம் எல்லா இதையும் போட்டு ஃபில் பண்ணுறதுக்கு. ஏன்னா கொஞ்சம் இல்லைன்னா கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு இந்த பொசிஷனில் இருக்க, அதாவது இந்த பொசிஷனில் இருக்க கார்பனுக்கு தான் இந்த பொசிஷனில் என்ன கார்பன் இருக்கோ அதே இதுதான் இந்த கார்பன். ஸோ இந்த கார்பனுக்கு என்ன இருக்குது, எதுவும் இல்லை. அப்போ எதுவும் இல்லைன்னா மிச்ச பாண்டுக்கு என்ன தான் இருந்திருக்கணும், பாண்ட் லைன் படி 2 ஹைட்ரஜன். கரெக்டாக? அவ்வளோதான், 2 ஹைட்ரஜன். சேம் இங்கேயும் எதுவும் கிடையாது. இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். திரும்பி இந்த கார்பனுக்கும் இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். சிமிலராக இதுக்கு ஒரு ஹைட்ரஜன், இதுக்கு 2 இதுக்கு ஒரு மொத்தம் இந்த கார்பனுக்கு 2 ஹைட்ரஜன். சேம் இதுக்கும் பிரச்சனையே இல்லை, அதே தான், அங்கே எதுவும் இல்லை. ஸோ அதே தான். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே பாருங்கள், இன்னொரு கார்பன் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ முதல்ல அதை ரெப்ரசன்ட் பண்ணுங்க. ஒரு கார்பன், இன்னும் ஒரு வேலன்சி இதுக்கு இருக்குது, அந்த வேலன்சி ஃபில் பண்ணுங்க, அது ஒரு ஹைட்ரஜன். முடிஞ்சா இன்னும் இந்த கார்பனுக்கு வேலன்சி ஃபில் ஆகலை, ப்ளஸ் அங்கே பாண்ட் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாண்ட் லைன்ஸில் நான் என்ன சொல்லியிருக்கேன், பாண்ட் லைன்ஸ் டெர்மினல்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே CH3 இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இதுக்கு ஒரு CH3, இதே கார்பனுக்கு இன்னொரு CH3யும் அட்டாச் ஆகிருக்கு. புரியுதா? அது போக இந்த கார்பனுக்கு இன்னும் ஒரு வேலன்சி இருக்குது, அந்த வேலன்சியில் தான் ஹைட்ரஜன் இருக்கும். புரிஞ்சா? மிச்சம் இங்கே இந்த 5 கார்பனுக்கும் பிரச்சனை இருக்காது. இது 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 இந்த 5 கார்பனுக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த கார்பனில் மட்டும்தான் ஒரு செயின் கொடுத்துருக்காங்க. அந்த செயினை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு கார்பன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட எல்லா வேலன்ஸையும் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த கார்பன் போகும். புரிஞ்சா? ஓகே, ஸோ நம்ம கிளியர் பண்ணிக்கோ, ஸோ தட் அடுத்தடுத்த இது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். Now we'll go for compound. Now we'll go for the next compound, B compound. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அதில் ஃபுல்லாகவே ஈஸியான காம்பவுண்ட், ஒரு பாண்ட் லைன். டெர்மினல் எதுவும் இல்லைன்னா ஆஸ் ஐ செட் நான் முன்னாடி சொன்னது தான் CH3. அப்போது ஒரு CH3 இருக்கும். அப்போ C ஒரு ஹைட்ரஜன், இன்னொரு ஹைட்ரஜன், இன்னொரு ஹைட்ரஜன். அடுத்து பாருங்கள், அங்கே இன்னொரு கார்பன் இருக்குது. ஓகே, அகெயின் இன்னொரு டெர்மினலில் இன்னொரு கார்பன், இன்னொரு டெர்மினலில் இன்னொரு கார்பன், அகெயின் இன்னொரு டெர்மினல் இருக்குது. ஸோ இப்போ எத்தனை, இங்கே ஒரு டெர்மினல் 1, அதுக்கு ஒரு CH3 வரைஞ்சிட்டோம். இங்கே ஒரு டெர்மினல், இங்கே ஒரு இருக்குது, ஒரு இன்டர்செக்ஷன். ஸோ அங்கே ஒரு கார்பன், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று அண்ட் இங்கே ஒன்று வரைஞ்சிட்டோம். ஸ்டில் 2, 3 இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சிக்கணும். ஸோ C and that's it. Okay, so 1 2 3 4 5 6 7 and then 8, because 8 intersection points இருக்கு. இங்கே 1 2 3 4 5 6 7 8. ஸோ மொத்தம் 8 இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த மிச்ச வேலன்சிஸ்க்கு ஹைட்ரஜன் போட்டால் அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து 2 வேலன்சி மிச்சம். இப்போ 2 வேலன்சிக்கு என்ன தான் இருக்குது, ஹைட்ரஜன் தான். நாங்கள் இங்கே ஒரு ஹெட்ரோ குரூப்புமே இல்லை, எதுவுமே கொடுக்கல. அந்த பாண்ட் லைன்லனா ஹைட்ரஜன் தான் நம்ம எடுத்துக்கணும். புரியுதா? ஸோ இதுக்கு ஃபுல்லாக இங்கே ஹைட்ரஜன்ஸ் தான் நம்ம போடணும். இங்கே வந்து எக்ஸ்பேண்டட் கேட்டிருக்காங்க, நீங்கள் CH2 அப்படின்னு எழுதிடக்கூடாது. இந்த மாதிரி பாண்ட் லைனில் எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் எழுதணும். அதுதான் கொஸ்டின். சரியா? நம்ம வந்து போட்டுட்டோன்னா மார்க்ஸ் கண்டிப்பாக கிடைக்காது. NCERT மார்க்கிங் ஸ்கீமில் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் எழுதணும். பட் பொசிஷன் லைக் கீழே இங்கே ஒரு ஹைட்ரஜன் தான் வருதுன்னா நான் மேலே போடுறேன் கீழே போடுறேன், தட் டசன்ட் மேட்டர். புரிஞ்சா? ஸோ ஓகே, திரும்பி இப்போ B புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வில் கோ ஃபார் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் காம்பவுண்ட் C கொடுத்துருக்காங்க. ஸோ சியுமே ஈஸி. C காம்பவுண்ட் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு ட்ரிபிள் பாண்ட் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு புரியணுன்ட்டு. ஸோ இங்கே ஒரு ட்ரிபிள் பாண்ட் இருக்குது, அந்த கேப் கொடுத்துருக்காங்க தெரியுதா?
இந்த காம்பவுண்டில் இங்கேயும் ஒரு கார்பன் இருக்குது, மறந்துடாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு மறந்துட்டீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ மிஸ்டேக். அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு சி, இங்கே ஒரு கார்பன், அதுக்கப்புறம் இன்னொரு இன்டர்செக்ஷன், அங்கே ஒரு கார்பன் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் தென் வி ஹாவ் ஒன் மோர் கார்பன். பட் இந்த கார்பனில், அதாவது இந்த கார்பனுக்கு அப்புறம் இங்கே ஒரு கார்பன் இருக்குது, வேர் அந்த கார்பன் நாட் ஓன்லி ஹேஸ் ஒரு கார்பன், அந்த கார்பனுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு OH இருக்குது. டெர்மினலில் அவ்வளோதான், இங்கே ஒரு கார்பன் இருக்கும். புரிஞ்சா? ஸோ இப்போ இதோட வேலன்சிஸை ஃபில் பண்ணிடலாமா? இதில் என்ன எவ்வளோ வேலன்சி இருக்குது? ஒரே ஒரு வேலன்சி. இந்த கார்பனுக்கு ஆல்ரெடி 4 வேலன்சி ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் எந்த ஹைட்ரஜன் இருந்திருக்காது. இந்த கார்பனுக்கு 2 வேலன்சி இருக்குது. ஸோ அப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். இந்த கார்பனுக்கும் அதே தான். இந்த கார்பனுக்கு 3 வேலன்சி ஆயிடுச்சு. ஸோ 1 தான் இருக்குது. அப்போ ஒரே ஒரு ஹைட்ரஜன். இங்கே அஸ் டெர்மினல் ஒரே ஒரு வேலன்சி தான் போயிருக்கு. மிச்சத்துக்கு CH3 ஆஸ் இஸ் டெர்மினல்ஸில், அதாவது இதுதான் டெர்மினல், இந்த டெர்மினலில் CH3 தான் இருக்கும். அதுதான் இந்த டெர்மினல். ஸோ அதுதான் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். புரிஞ்சா? வில் கோ ஃபார் டி. அடுத்து போவோமா டி காம்பவுண்டுக்கு. இப்போ டி போனோம்னா டி ஸ்டில் ஈஸியர் தான், ரொம்ப ஈஸி, ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு செயின் சூஸ் பண்ணிக்குவோம். ஸோ நம்ம என்னென்னா செயினை சூஸ் பண்ணுறது இங்கே இருந்து இது வரைக்கும், அதாவது இப்படி வந்து இதை எடுத்துக்கிறோம். புரியுதா? நம்ம இதை எடுத்துக்கிறோம். அப்போ இதுவும் சப்ஸ்டியூவெண்ட்டாக மாறிடும். புரியுதா? ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஏன்னா இது வந்து இப்படி இருந்து நீங்கள் எப்படி எடுத்தாலும் சரி, இப்படி இங்கே ஆரம்பித்து நான் இப்படி எடுக்கிறேனாலும் சரி, ஏன்னா அதுவும் வந்து ஓகே, கரெக்ட் தான். எப்படி எடுத்தாலும் இது வந்து சிமெட்ரிக்கல், எப்படி பார்த்தாலும் கரெக்டாக சிமெட்ரியாக வந்துடும் நீங்கள் எந்த ஆர்டரில் எடுத்தாலும். பட் என்னென்னா மேக்ஸிமம் செயின் எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இங்கே மேக்ஸிமம் செயினில் 4 கார்பன் இருக்குது லாங்கஸ்ட் செயினில். ஸோ அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து எடுத்துக்கிறேன், ஃப்ரம் த டாப் டு திஸ் டாப். ஸோ எனக்கு கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். சி, அதுக்கப்புறம் ஒரு சி, திரும்பி இன்னொரு கார்பன், அந்த கார்பனுக்கு இன்னொரு கார்பன். இப்போ இந்த சென்டரில் இருக்க கார்பன்ஸ்க்கு இந்த கார்பன் மட்டும் இல்லாமல் we have one more carbon too. ஸோ இங்கேயும் கார்பன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதே மாதிரியும் வரைஞ்சிக்கலாம், இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணியும் வரைஞ்சிக்கலாம். ஸோ தட்ஸ் யுவர் விஷ். ஸோ இப்படி இருக்கா, ரைட்? இப்போ அதோட வேலன்சிஸை ஃபில் பண்ணணும், அவ்வளோதான். இதுக்கு என்ன, ஒரு வேலன்சி தான் போயிருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வில் ஹாவ் அ CH, 3 H இருக்கும், CH3. இங்கே 3 போயிடுச்சு வேலன்சி. ஸோ 1 தான், ஒரே ஒரு ஹைட்ரஜன். இங்கேயும் 3 போயிடுச்சு. ஸோ இங்கேயும் 1 தான். கீழே இருக்க காம்பவுண்ட் அகைன் மெத்தில், ஏன்னா ஒரு CH3 தான். கரெக்டாக? அதே மாதிரி இதுக்கு ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன், அண்ட் இதுக்கு திரும்பி ஒரு 3 ஹைட்ரஜன். புரிஞ்சா? இதுதான் இது ரெண்டுக்கான சொல்யூஷன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.